Hi, myself Krishna. I am a psychologist and also an yoga practitioner. நான் நிறைய இடங்கள் ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய மெடிடேஷன்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் அபவுட் ஹியூமன் சைக்காலஜி, ஃப்ராய்டியன், டார்க் சைக்காலஜி இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கோம். பட் எல்லாம் தெரிஞ்சிருந்துமே லைஃப்பில் வந்து பல ஹர்டில்ஸ் எல்லாருக்கும் வரும் நமக்கும். பட் அதை எப்படி கிராஸ் பண்ணுறோம்? பிறவி பெருங்கடல்னுவாங்க இல்லையா, அந்த கடலில் அலை வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அலையை எப்படி கிராஸ் பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். உங்கள் கொஸ்டின் என்ன? நீங்கள் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வராச்சு, நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க? உங்களோட நாலேஜ் வச்சு எப்படி டீல் பண்ணியிருக்கீங்க? ப்ராப்ளம்ன்றது லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ப்ராப்ளம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். நான் என்னோடய நாலேஜ், என்னுடைய இதுக்கு இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் வேறு, நான் அதை டீல் பண்ண போகிறது வேறு. இன் ஜென்ரல் ப்ராப்ளம் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது 10th ஜஸ்ட்டு பாஸ் ஆனதோ இல்லை ஃபெயில் ஆனதோ அந்த டைமில் அதான் உலகமே. நிறைய பேர் மாடி மேலே குதிச்சிருக்காங்க, பாய்சன் சாப்பிட்றான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், 10th போய் 10 மார்க் கம்மியாக எடுத்தா என்ன அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஸோ அந்த சினாரியோவுக்கு அது ரொம்ப சிலியாக இருக்கும் அது. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுன்னு சொல்லி நம்ம கேட்டால் அதுக்கு நம்ம அதுக்கான கரெக்டான ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமை உங்களோட, அதாவது டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளம்னு அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ எனக்கு மேக்ஸ் வராது, சயின்ஸில் நான் சூப்பர். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டில் இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி மைண்ட் வேலை செய்யும். அது மாதிரி ஸோ ப்ரிஸ்கிரைப்டாக நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான். இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்களோட வே ஆஃப் சால்விங் டிஃப்ரெண்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் ப்ளஸ் ஒரு மெடிடேட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்களோட. யூ பி ஸ்ட்ராங் எனஃப். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதே ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற விஷயம், ஹவு வில் ஐ டூ அப்படின்னு டெய்லி அதை பற்றி யோசிப்பேன், எனக்கு கவலையாக இருக்கும். நீங்கள் அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எடுத்துப்போம். இப்போ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்ன்றது எல்லாருமே நிறைய, இப்போ கொரோனா டைம்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸ் லாஸ் எல்லாமே ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்ன்றது நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா, லைக் வி கம் டு திஸ் எர்த். என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், ரைட்? வி கம் வித் எம்டி பாக்கெட்ஸ் ஆர் எம்டி ஹேண்ட்ஸ். நம்ம திரும்ப போகிறதும் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் அனுப்ப போகிறாங்க. ஸோ யூ நோ திஸ் அலெக்சாண்டர் ஸ்டோரி. ஓகே, த வேர்ல்டு கான்கரர், உலகத்தையே வென்றார். கடைசியில் அவர் என்ன பண்ணார், இந்தியாவில் இருக்க ஒரு ஞானியை சந்திக்கிறாரு. ஸோ அது ஒரு பெரிய டாபிக் அது. ஸோ அந்த இந்தியாவில் இருக்க ஒரு ஞானியை சந்திச்சுட்டு அவர் போகிறாரு. அவர் போயிட்டு இறந்துடுறாரு. அப்புறம் அவரோட ஃபைனல் டெத்து இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தையே வென்றேன், என்னோடய இளமை காலம் எல்லாத்தையுமே நான் ஸ்பேர் பண்ணி உலகத்தை வென்றோன்னு பெரிய ஈகோ எனக்கு சின்ன வயசுலேயே கொடுத்தாங்கன்னா, செல்வம், மணி, பவர் எல்லாமே எனக்கு த பெஸ்ட்டாக வரணும், எல்லா உலகத்தை பிடிக்கணும்னு சொல்லி நான் அவ்வளோ தூரம் என்னோடய இளமை காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட இருக்க செல்வம் இதை எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் என்ன மாதிரி யாரும் ஈகோயிஸ்டிக்காகவும் ரொம்ப த ஒஸ்ட், த அக்லியஸ்ட்டு பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கஃபேன் என்னது புரியுதுங்களா? ஸோ அந்த கஃபேன்றது அவங்களுடைய சம்பிரதாயப்படி இப்போ எப்படி கிறிஸ்டியன்லாம் அந்த பாக்ஸில் வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். 2 கையும் வெளியே இருக்கணும். அண்டு அவர் சம்பாரிச்ச கோல்டு 2 சைடும், அவருடைய ப்ரொசஷன் போகிற சைடில் 2 சைடுமே தூக்கி அதை கோல்டை போட்டு போகணும். அண்டு கை நார்மலாக உள்ளே தான் இருக்கணும். அந்த இதில் கை அந்த கஃபேனில் ஓட்டை போட்டு 2 சைடும் வெளியே வச்சுருந்தாங்க. அண்ட் எவ்வளோ
நாடை பிடிச்சாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் உயிரை வந்து நம்ம வந்து பிடிச்சி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி எல்லாரையும் ரிசர்ச் பண்ண சொன்னார். அதை தான் நம்ம கண்ணதாசன் வந்து எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், உயிருக்கு மருத்துவம் கண்டேனா. இது வந்து அலெக்சாண்டர் வந்து சொல்லி ரிசர்ச் பண்ண சொல்கிறார் எல்லாரையும். அவங்க டாக்டர்ஸ் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணுறவங்க. அதான் அலெக்சாண்டருடைய அவருடைய அரசவைன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர், அந்த மாதிரி அந்த டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுறவங்க பயங்கரமாக. அந்த காலத்தில் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க, நிறைய மிராக்குலஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ பிரமிட்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் நிறைய இப்போ மம்மிஸ் அந்த மாதிரி ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் வந்து பண்ணவங்க. பட் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றது. அப்போ நீங்கள் இப்போ மணியை பற்றி சொல்லுங்கள். ஸோ அலெக்சாண்டரோட நிறைய சம்பாதிக்க முடியுமா? சரி, சிம்பிளாக எடுத்துங்க. நம்ம ஆப்பிள் ஃபோனு ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸு ஒரு சைனில் தமிழ்நாடே வாங்கிடுவார். அவர்னால் அவர் உயிரை பாதுகாத்த முடிஞ்சுதா? ஸோ மணி இஸ் எ ஃபேக்டர், முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம எப்படி எடுத்துங்கன்னா ஒன்றும் இல்லாமல் வந்தோம், ரைட்? நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது ஹாப்பி. நம்ம என்ன இருட்டில் இருக்கோம், நம்ம எதுனா ஒரு லைட்டு நம்ம எங்கன்னா இருக்கா, எதுனா ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவோமா, இதுதான் நம்ம நினைக்கணுமே தவிர இப்படி ஆயிட்டோமேன்னு நினச்சோம்னா we cannot cross the ocean. That is the பட் நம்மளுக்கு லென்ட் பண்ணவங்க வந்து அந்த ஆட்டிடியூட். இப்போ நாளைக்கு மார்னிங் வந்து ஐ மீன் ஐ ஹேவ் டு, நான் ஒரு லோன் பே பண்ணணும் அப்படி இருக்குது. நம்ம ஒன்றும் இல்லாமல் நினச்சாலும் நம்மளுக்கு லென்ட் பண்ணவங்க நினைக்கல. இல்லை, அதுதான் the world teaches you lot of lessons. ஓகே, நம்மக்கிட்ட ஒருத்தவங்க காசு வாங்குவாங்க, ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு விஷயம் வாங்குவாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய நம்ம எமர்ஜென்சி கேட்டால் தரமாட்டாங்க. ஸோ இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. we have to cross it, we have to face it. நம்ம நிறைய நம்மளோட க்ளோஸர் நமக்கு அதே மாதிரி எடுத்துக்கணும். லைக் கஷ்டங்கள் வந்து கொடுக்கக்கூடியவங்க யாரும் வெளிலேருந்து வரமாட்டாங்க, பாகிஸ்தான்லேருந்தோ அமெரிக்காலேருந்தோ வரமாட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட க்ளோஸ் பீப்புளு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம யாரை ரொம்ப நேசித்தோமோ அவங்க தான் நமக்கு கஷ்டம் கொடுப்பாங்க. இது சொன்னால் எல்லோரும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான். அதுக்கு எதனா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ராட்டஜி, ஓகே இந்த லோன் இருக்குது, ஹேவ் டு பே திஸ் அப்படின்னு ஒரு எதுக்கு அதாவது ஒரு இப்போ நான் கூட வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணேன். நீங்கள் எதுக்கு உங்களை கேட்குறோன்னா, ஓகே அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஸ்ட்ராட்டஜின்றது வெரி சிம்பிள். ஓகே, வாட் எவர் யூ ஹேவ், ஓகே இப்போ ஹேண்ட் மாதிரி தான், சேவ் இட் ஃபார் த ரெய்னி சீசன். எதுனா நம்மக்கிட்ட இப்போ 10 ரூபா இருந்துச்சா, சேவ் இட் ஃபார் த ரெய்னி சீசன். அண்ட் நவ் ஆல்வேஸ் த டுமாரோ சன்ரைஸ் இஸ் தேர். நம்ம அந்த நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எத்தனையோ பேர் ஒரே நாளில் 1000 கோடி வச்சுருந்தவங்களாம் கூட நிறைய ஒரு சுனாமி வந்ததில் ஜப்பானில் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ரோல்ஸ் ராய்ஸில் போனவங்களாம் தெருவுக்கு வந்தவங்க இருக்கான். என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படி தான். அதனால் எவ்ரி மார்னிங் தெர் இஸ் அ சன்ரைஸ் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து டிவைனோட கனெக்ட் ஆகிட்டு நம்ம வந்து அடுத்து மறுநாள் வந்து நமக்கான வேலை என்னவோ அதை பார்க்க ஆரம்பிக்கணும். இது மட்டும்தான் ஒரு விஷயமே தவிர யாரும் வந்து நம்ம ஓவர் த நைட், இது ப்ராக்டிக்கலான விஷயம். அண்ட் வி ஹவ் டு மேனேஜ் அவர் ஃபினான்ஸ். நம்ம அன்வான்டாக யாருக்கும் லென் பண்ணக்கூடாது. அன்வான்டாக நம்ம ஊருக்காக வாழ்கிறோம், மற்றவங்களுக்காக வாழ்கிறோன்னு சொல்லி ஓவராக நம்ம வந்து எதையுமே அதிகப்படுத்தக்கூடாது. இந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ரைட், பாய்.